Okay, so this slide we studied about that is a translation. So translation is nothing but is a protein synthesis. Where it is takes place translation in ribosomes. So these are the translation is takes place in 4 steps. One is a charging of a tRNA. Last slide la paathomla charging of tRNA, and next is initiation, and next elongation and termination. So these are the 4 steps is involved in translation to production of proteins. ஸோ ப்ரோட்டீன் ட்ரான்ஸ்லேஷனுடைய ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் எங்கே அப்படின்னா 5' end ஆஃப் த எம்ஆர்என்ஏ. ஸோ இந்த எம்ஆர்என்ஏல தான் என்ன ஆகுது, இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ எம்ஆர்என்ஏ இஸ் ட்ரான்ஸ்கிரைப்ட். எம்ஆர்என்ஏ எங்கேருந்துப்பா வந்துச்சு, டிஎன்ஏலேருந்து வந்துச்சு. இப்போ எங்கே போயிருக்கு, ரிபோசோம்ஸ் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ரிபோசோம்ஸும் இங்கே போய் வந்து பைண்ட் ஆவாங்க. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பிக்சரை வச்சு காமிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ த எம்ஆர்என்ஏ பைண்ட்ஸ் டு த ஸ்மால் சப்யூனிட் ஆஃப் ரிபோசோம். எம்ஆர்என்ஏ கீழே வந்து ஒரு லைனாக இருக்கும், அது மேலே யார் உட்காடுறாங்க, ஸ்மால் சப்யூனிட். ரிபோசோமில் லார்ஜ் சப்யூனிட், ஸ்மால் சப்யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ப்ரோகேரியாட்ஸில் எத்தனை சப்யூனிட்ஸ் பாருக்கு, 70s சப்யூனிட்ஸ், 50s 30s. யூகேரியாட்ஸில் எத்தனை இருக்குது, 60s 40s. அப்போ அதில் ஸ்மால் சப்யூனிட்ஸ் என்னது, இட்ஸ் 40s சப்யூனிட்ஸ். ஓகே, ஸோ அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, எம்ஆர்என்ஏவோட இதுலேருந்து பைண்ட் ஆகுறாங்க. ஸோ இட்ஸ் பைண்ட்ஸ் டு எ ஸ்மால் சப்யூனிட். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, கம்ப்ளீட் த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா லார்ஜ் சப்யூனிட் ஹேவிங் எ 2 பைண்டிங் சைட்ஸ். லார்ஜ் சப்யூனிட்ஸில் எத்தனை பைண்டிங் சைட்ஸ் இருக்குது, 2 பைண்டிங் சைட்ஸ் ஃபார் tRNA, அமினோ அசில் tRNA பைண்டிங் சைட்ஸ். tRNA ஒன்றும் tRNA அமினோ அசில் அண்ட் tRNA பைண்டிங் சைட்ஸ் A அண்ட் இஸ் அ பெப்டைட் சைட்ஸ் B, 2 சைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னேன் AUGயில் தான் என்ன ஆகும், இனிஷியேஷன் கோடான்னு சொன்னேன். ஸோ மெத்தியோனைல் tRNA காம்ப்ளெக்ஸ் would have a UAC at the anticodon side. ஸோ ஆன்டிகோடான் சைடில் அப்போ AUG இருந்துச்சுன்னா இங்கே UAC இருக்கணும். ஓகேவா, ஆன்டிகோடான் ஆஃப் tRNAல அவங்க போய் பைண்ட் ஆக போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த படித்த இனிஷியேஷன் ஸ்டெப்ஸை இந்த டயக்ராமில் பார்க்க போகிறோம். பாருங்கள், எம்ஆர்என்ஏ இருக்காங்க. எம்ஆர்என்ஏ என்ன இருக்காங்க, அந்த 5' to 3' லைனாக இருக்கா ஒரு ஆஷ் கலரில், அதான் என்னது எம்ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட். ஓகே, ஸோ இந்த எம்ஆர்என்ஏ ஸ்ட்ராண்டில் யாருப்பா ஃபஸ்ட்டு மேலே பைண்ட் ஆகுறாங்க, ஒரு ஹாஃப் மாதிரி இருக்கா, அதுதான் என்னது ஸ்மாலர் சப்யூனிட்ஸ் ஆஃப் ஏ ரிபோசோம்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், சின்ன tRNA பாருங்கள், tRNAல அதோடைய ஆன்டிகோடான் என்ன இருக்குது, UAC. ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், எம்ஆர்என்ஏல AUGயோட ஜியில் தான் எது போய் பைண்ட் ஆகும்னு சொன்னேன் ஸ்டார்டிங்கில், அதான் ஸ்டார்டிங் கோடான் அப்படின்னு சொன்னோமாப்பா. ஸோ இப்போ இவங்க அந்த AUGயில் போய் UAC போய் என்ன போகிறாங்க, tRNA போய் பைண்ட் ஆக போகிறாங்க. ஸோ பைண்ட் ஆகுனா பாருங்கள், செகண்ட் ஃபேக்டர் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஸ்மால் யூனிட்ஸ்லேயே நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, 2, 3 இவங்கெல்லாம் வந்து இருக்கிறனால தான் அந்த இனிஷியேஷனே நடக்குது. சரியா, இவங்க இந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர் இருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள் செகண்ட் ஸ்டெப்ஸ் பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்ஸ் கரெக்டாக அந்த tRNA AUG ஸ்டார்டிங் கோடானில் போய் பைண்ட் ஆகுறாங்க. பைண்ட் ஆனவங்க யார் ரிலீவ் ஆகிடுறாங்க, IF3 இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 வந்து ரிலீஸ்ட் ஆகிடுறாங்க. ஓகே, ஸோ ரிலீஸ் ஆகிட்டோன்னே யார் போய் அவங்களோட இதுலேருந்து பைண்ட் ஆகுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ லார்ஜ் சப்யூனிட்ஸ். கீழே பாருங்கள், லார்ஜ் சப்யூனிட்ஸ் IF3 ரிலீஸ் ஆகிட்டோன்னு என்ன ஆயிடுது, லார்ஜ் சப்யூனிட்ஸ் வந்து போய் ரிபோசோம்ஸ் வந்து ஸ்மாலர் சப்யூனிட்ஸ் ஆஃப் ரிபோசோம்ஸோட பைண்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, நமக்கு IF1 லார்ஜ் உள்ளே வந்துட்டோடனே யார் போயிடுறாங்க, IF1 2 ரிலீஸ் ஆகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் யார் வந்து பைண்ட் ஆகுறாங்க அப்படின்னா EFனா எலாங்கேஷன் டியூப். அந்த ஃபேக்டர்ஸ் போய் என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் என்ட்ரி இன்டு த A சைட். நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 சைட் இருக்குன்னு சொன்னோமா, A சைட் அண்டு B சைட் அப்படின்னு. சரியா, P சைட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ அந்த இடத்துலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த A சைட்டில் போய் எலாங்கேஷன் ஃபேக்டர் ஆஃப் டியூ வந்து என்ன ஆகுது, பைண்ட் ஆகுறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இனிஷியேஷனையும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்ஸையும் மட்டும் எழுதினாலே போதும். ரொம்ப புக்கில் வந்து நமக்கு நிறைய வளவளன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமை ரஃப்பாக வரைஞ்சி அந்த இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எழுதி இந்த இதை போட்டிங்கனாவே ஃபுல் மார்க்கு. திஸ் இஸ் சைன் டால்கர்னோ சீக்வன்ஸ்ப்பா. இது 1 மார்க்கு இல்லைன்னா 2 மார்க் கேட்குறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பைண்டிங் பிட்வீன் எ ப்ரோகேரியாட்டிக் mRNA இஸ் அ சைன் டால்கர்னோ சீக்வன்ஸ் அண்ட் 16S rRNA.
ஸோ இது வந்து மெயினாக வந்து சைன்ட் ஆல்கனோ சீக்வன்சஸ் வந்து ப்ரோகேரியாட்ஸில் தான் இருக்கும். அது மெயினாக வந்து ஸ்பெஷலி இன் ஈகோலையில் பியூரின் ரிச் அதிகமாக இருக்கிற, பியூரின்னா என்னது, அடினைன் குவானைன். ஓகே, ஸோ இந்த அடினைன் குவானைன் இருக்கிற நியூக்ளியோடைட் பேசஸில் இஸ் லொக்கேட்டட் இன் 6 to 10 பேசஸ் அப்ஸ்ட்ரீம் ஆஃப் த இனிஷியேட்டிங் ஏயூஜி கோடான் அண்ட் எம்ஆர்என்ஏ. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ மாலிகுலில் இருக்க ஏயூஜியில் 6 to 10 பேசஸ் ஸ்ட்ரீமிங்கில் இவங்க வந்து அதிகமாக பியூரின் ரிச் சீக்வன்சஸ் தான் இருக்கும். அடினைன் குவானைன் அதுவாகவே என்னதுப்பா, பியூரின் ரிச் தானே. ஓகே, ஸோ இட்ஸ் நியர் த 5' end. The eukaryotic messages do not have a ST sequences. ஆனால் இந்த சீக்வன்சஸ் எங்கே இருக்காது, சைன்ட் ஆல்கனோ சீக்வன்சஸ் யூகேரியாட்ஸில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன் வேர்டில் கேட்பாங்க. இன் யூகேரியாட்ஸ் the 40s ribosomal subunit binds close to the cap structure at the 5' end of the mRNA and moves down the mRNA until it encounters the initiator AUG. In eukaryotsல எந்த இதுப்பா இருக்குன்னு சொன்னேன், 40 years. ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 5' M ஆஃப் த mRNAல நெக்ஸ்ட் அவங்களோட லீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, mRNA இனிஷியேட்டர் AUGயிலிருந்து ட்ரான்ஸ்லேஷன் கொண்டுட்டு போவாங்க. இது வந்து சைன்ட் ஆல்கனோ சீக்வன்சஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் ப்ரோகேரியாட்ஸ். ஈக்குவலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, ஏயூஜின்னு சொல்கிறோம்ல, அந்த ஏயூஜிங்கிறது என்னது, ஏஜி அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூரின் ரிச் காம்போனண்ட். ஓகே, ஸோ 6 to 10 சீக்வன்சஸ் இருக்கும். இது மெயினாக வந்து ப்ரோகேரியாட்ஸில் சைன்ட் ஆல்கனோ சீக்வன்சஸ் இருக்குது, பட் யூகேரியாட்ஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் elongation ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ பி சைட்டில் ஃபஸ்ட்டு கோடான் ஆஃப் mRNA பைண்ட்ஸ் அண்ட் ஆன்டிகோடான் ஆஃப் மெத்தியோனைல் டிஆர்என்ஏ காம்ப்ளெக்ஸ் வந்து பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அனதர் அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ காம்ப்ளெக்ஸ் திருப்பி இப்போ என்ன இருந்தது, வேறு ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏலேருந்து நமக்கு என்ன ஆகுது, ஒரு அமினோ ஆசிட் கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டாவது டிஆர்என்ஏ போய் என்ன ஆகுது, போய் பைண்ட் ஆகி ரெண்டாவது அமினோ ஆசிட்ஸாக போய் ரெண்டாவது கோடானில் போய் பைண்ட் ஆகி செகண்ட் அமினோ ஆசிட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இவங்க ரெண்டு பேரும் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, என்சைம் மூலமாக பெப்டைட் பாண்ட் ஆகி ஃபார்ம் ஆகி ரெண்டும் அட்டாச் ஆகிக்கிறாங்க. அதுதான் இந்த எலாங்கேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ ஃபஸ்ட்டு mRNA என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் டிஆர்என்ஏலேருந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிமூவ்டு பி சைட் அண்ட் செகண்ட் டிஆர்என்ஏ போய் என்ன பண்ணுது, ஏ சைடில் போய் புல் பண்ணி பி சைட்டில் வந்து உள்ளே இருக்குது. இதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்லோகேஷன். ஸோ நெக்ஸ்ட் யார் வருவாங்க, தேர்ட் கோடான் வந்து ஏ சைட்டில் போய் உட்காருவாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இன்னொரு அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரிமூவல் ஆகும். ஸோ இதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்க, mRNA இஸ் கால்ட் அஸ் அ பாலிரிபோசோம்ஸ். ஏன், நிறைய ரிபோசோம்ஸ் வந்து அசோசியேட்டட் ப்ரொடியூஸ் ஆகுதா எங்கே, ஒரு சிங்கிள் mRNAல இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ நவ் த mRNA இஸ் கால்ட் அஸ் பாலிரிபோசோம்ஸ் ஆர் பாலிசோம்ஸ். எலாங்கேஷனோட பிக்சர்மா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ வந்து ஒரு ரெட் கலரில் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது என்னது ஒரு எல்லோ கலரில் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் சார்ஜ் டிஆர்என்ஏ போய் அதே மாதிரி போய் உட்காருது, நமக்கு எலாங்கேஷன் ஸ்டெப்ஸ் நிறையா வருது. இப்போ ஃபார்ம் ஆகிட்டோன்னே என்ன ஆயிடுது, முன்னாடி இருக்கிற டிஆர்என்ஏ ரிமூவல் ஆயிரும். சரிங்களா, ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸை மட்டும் என்ன பண்ணிடும், சேர்ந்து ஒரு டைபெப்டைட் பாண்ட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகலாம். சொல்கிறத நீங்களாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பிக்சரை வச்சு பார்த்தீங்கன்னாவே, நான் சொல்ல பிக்சர்ஸை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியாக இருக்கும். ஒரு டிஆர்என்ஏ பைண்ட் ஆகி அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அனதர் டிஆர்என்ஏ போய் பைண்ட் ஆகி அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப ஆல்ரெடி இருந்த ஃபஸ்ட் கோடான் டிஆர்என்ஏ வந்து என்ன ஆயிரும், ரிமூவல் ஆயிரும். இதுதான் கான்செப்ட். இஸ் எலாங்கேஷன் அப்படியே கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். ஸோ தேர்ட் சார்ஜ்டு டிஆர்என்ஏ ஹேஸ் என்டர்ட் ஏ சைட்டில். அதாவது ஸோ அப்போ எலாங்கேஷன் ஃபேக்டர் டியூ. ஸோ எப்போ டியூ ஃபேக்டர் வருதோ செகண்ட் எலாங்கேஷன் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து ஜிடிபி ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் அமினோ ஆசிட்ஸ் இந்த எனர்ஜி ப்ரொவைடிங் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் mRNA ஹேஸ் ஷிஃப்டட் பை 3 bases. The EFG is facilitates the translocation step. First elongation step completed. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட் elongation ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அப்படியே ஃபாலோட் பை elongation ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு எத்தனை கிடச்சிருச்சு, ட்ரைபெப்டைட் 3 பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் எலாங்கேஷன் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், நிறைய பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸாக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சா. ஸோ இதோட ஸ்டாப் ஆகி எப்போ வந்து ஸ்டாப் கோடான் வருதோ அப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா.
listen. So this is the termination. So terminationல நான் எப்போ termination ஆகும்னு சொன்னேன், ஸ்டாப் கோடான் UAA UAG UGA எப்போ வருதோ அப்போ ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த பெப்டைட் பாண்டெல்லாம் ரிமூவல் ஆயிரும். ஸோ அந்த பெப்டைட் பாண்ட் ரிமூவல் ஆயிரும். அதே நேரத்தில் ரிபோசோம்ஸுமே லார்ஜ் சப்யூனிட்ஸ் ஸ்மால் சப்யூனிட்ஸாக பிரிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ எப்பயுமே லார்ஜ் சப்யூனிட்ஸ் ஸ்மால் சப்யூனிட்ஸாக தான் அவங்க தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஒன்லி ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் அப்போ தான் ரிபோசோம்ஸுடைய 2 சப்யூனிட்ஸும் என்ன ஆகும், சேரும். சரிங்களா? ஸோ அது சேர்றதுனால தான் நமக்கு வந்து ப்ரோகேரியாட்ஸில் நம்ம வந்து 70 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு கால்குலேட் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, 50 இயர்ஸ் 30 இயர்ஸ். ஸோ அதனால தான் நம்ம அதனுடைய அது அந்த உடையிறப்ப நிறைய வந்து என்னாகும், இடையில இருக்கிற அந்த ஸ்வெடன்பர்க் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரோக் ஆகுறதுனால தான். ஸோ நான் இது வந்து குறையுது கம்பேர் பண்ணுறப்ப. 80 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் கடைசியில் அதில் வந்து 60 இயர்ஸ் 40 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால் அப்படின்னா பிரேக் ஆகி அது அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து சேர்றப்போ உடஞ்சி போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் எண்ட் ஆஃப் த ஸ்லைடு முடிக்க போகிறோம். ஸோ இதுதான்ப்பா ஓவரால் பிக்சர்ப்பா. நியூக்ளியஸ்க்குள்ளே டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தது எக்ஸான் அந்த ஸ்ப்ளைசியோசோம்ஸுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், அது கேப்பிங் ஃபார்ம் ஆனால் தான் அதனால் என்ன பண்ண முடியும், சைட்டோபிளாசம்க்கு வர முடியும். ஸோ சைட்டோபிளாசமில் ரிபோசோம்ஸும் டிஆர்என்ஏவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பாலிபெப்டைட் பாண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி தான் நமக்கு வந்து நம்ம ஒவ்வொரு செல்லுலேயும் என்ன ஆகுது, ஒவ்வொரு டிஎன்ஏவும் இட்ஸ் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. This is differentiate between prokaryotes and eukaryotes about translation. So in prokaryotes அதில் நியூக்ளியர் மெம்பரேன்லாம் கிடையாது. ஸோ டிரான்ஸ்லேஷன் கப்புள்டு டு டிரான்ஸ்கிரிப்ஷன். இவங்க இதில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் வந்து நியூக்ளியஸில் தான் நடப்பேன், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேஷன்லாம் கிடையாது. ஒரே இடத்துல கண்டினியூஸாக என்ன ஆயிரும், டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த கண்டினியூஸாக நடந்துடும் சைட்டோபிளாசம்லேயே. அண்ட் ரிபோசோம்ஸ் பைண்ட் இதில் வந்து மெயினாக சைன் டல்கார்னோ சீக்வன்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மல் மெத்தியோனின் இஸ் த பவுண்டு டு இனிஷியேட்டட் டிஆர்என்ஏ. நம்ம மெத்தியோனைன் சொல்லுவோம்ல, ஏயுஜி, இங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம், ஃபார்மைல் மெத்தியோனைன். பாருங்கள், இப்போ யூகேரியாட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நியூக்ளியஸ்லேயும் டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாசம்லேயும் நடக்கும். ஸோ இந்த ரிபோசோம்ஸ் வந்து எம்ஆர்என்ஏட 5' கேப்பில் தான் என்னாகும், பைண்ட் ஆகும்னு சொன்னோம். ஸோ எது வந்து இனிஷியேட்டர், மெத்தியோனைன். ஏயுஜி கோடான் இருக்குல்ல, அது என்ன கோட் பண்ணுது, அமினோ ஆசிட் மெத்தியோனைன். மெத்தியோனைன் தான் என்னது, இனிஷியேட்டர் கோடான் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்?